ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாகிய நானும் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொல்ல வர்றது எல்லாமே குறுகிய காலம், அதாகப்பட்டது ஆணி மாதம்னா 32 நாள். இந்த 32 நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாசாந்திர பலன்கள் சொல்கிறோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்திரன், அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய், அதுக்கு அடுத்தது புதன், அதுக்கு அடுத்தது சுக்கிரன், அடுத்தது மாச கிரகமான சூரியன். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம். அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு 15/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அதுலேருந்து 32 நாள் 16/7/2024 செவ்வாய்க்கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது. இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும்போது என்னென்ன விசேஷ தினங்கள், நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது. அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா. ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு 7ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 21/6/2024. ஆணி மாதம் பௌர்ணமி அப்படின்னாக்க என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதுனத்தில் சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லையும் இருக்கிறது. அதாகப்பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறது. சப்தமத்தில் வர்றது ஆணி மாதத்தில் பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, மூல நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க. அதில் பொறுத்தளவுக்கு இந்த ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு 3-4 பாதத்துக்கு உள்ளவங்களுக்கு தான் சிக்கல். மற்றபடி பயப்பட வேண்டாம். மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் அதெல்லாம் கிடையாது. ஒன்று. அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அது ஆணி மாதம் 11ஆம் தேதி பிறக்குது. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க 25/6/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆணி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் 18ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி 2/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அதுக்கு பொறுத்தவரைக்கு அடுத்தது அமாவாசை. ஆணி மாதத்தில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை. அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு 21, ஆங்கில தேதிக்கு 5/7/2024 வெள்ளிக்கிழமை. இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆணி திருமஞ்சனம். ஒரு பொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு சற்றே குறைய 4 முறை தான் அபிஷேக தினம் நடக்கும். அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது ஆணி மாதம் 27ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க 11/7/2024 வியாழக்கிழமை மாலை உத்திர நட்சத்திரம். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க விசேஷமானது அப்படின்றது திருவெண்காடு. அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது என்ன திருவெண்காடில் உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்க அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன், அது பண்ணுறாங்க. அப்போ இதே மாதிரி இந்த பொசிஷனில் இந்த 5 நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறக்குது. சரி, இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது கோல்சாரம். இந்த காலகட்டங்களில் 32 நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம். பிறக்கும்போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிர பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும், 12ஆம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில் இந்த ஆணி மாதம் பிறக்குது. இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது. ஆணி 12 புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு. அதே போல் 7/7/2004 கடகத்துக்கு சுக்கிர பகவான் மாறுறாரு. 11/7 ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு. அதே போல் இந்த ஆணி 5ஆம் தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்கார். ஆணி மாதத்தில் புதன் சுக்கிரன் இடம்பெயர்றாரு.
அப்போ இந்த 4 பெயர்ச்சிகள், இந்த 4 கிரகங்கள், விரைவாக செல்லும் 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம். இப்போ இந்த ஆனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரம தினங்கள், சந்திராசிரம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, கோச்சார சந்திரனுக்கு ஜனன சந்திரன் 8ஆம் இடத்துல வருது. அதாகப்பட்டது ஜனன சந்திரன் மாறாதவர், கோச்சார சந்திரன் மாறாது. 8ஆம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும். அப்போ இந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம். அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம். இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு எளிய பரிகாரம், ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய தோஷங்கள், நற்பலன்கள் கிடைக்காம அது தள்ளி போகுது அப்படின்னாக்க அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள், ஆலய வழிபாடு மற்றும் மூலமந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆனி மாதத்தில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா? அன்பான தனுராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக. இப்போ பொறுத்தளவுக்கு ராசிநாதனான குரு ராசிக்கு 6ல் சுக்கிரனோட வீட்டில் இருக்கார். 6 அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளோட இதை பொறுத்தளவுக்கு ரணரோக சத்ருஸ்தானம்னு பேர். ரணரோக சத்ருஸ்தானாதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு இருக்கும், பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. இப்போ அசுரகுரு வீட்டில் தேவகுரு இருக்கிறதுனாலையும் குரு சுக்கிரன் அவரோட வீட்டுக்கு 2ஆம் வீட்டுக்கு போகிறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், மனப்பதட்டங்கள், மன பயங்கள் இருக்கும். ஆனால் அதனால் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமா? கிடைக்கும். 6 அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடன் கொடுக்கக்கூடிய, வாங்கக்கூடிய இடம், கேட்கக்கூடிய இடத்துல தனக்காரகன் கிடைக்குமா? கிடைக்கும். சரி, அடுத்தது 4ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு லோயர் எஜுகேஷன். லோயர் எஜுகேஷனில் ராகு பகவான் இருக்கார். ராகு தனித்து இருந்தாலும் அவருக்கு இடம் கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனாக போனதுனால, கோதண்ட ராகுவா ஆனதுனால, வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக அமையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதை தவிர பார்த்தா 7ஆம் இடத்துல 7ஆம் பாவாதிபதி புதன், சூரியன், சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கின்ற தனுராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் தடை தாமதங்கள் விலகி விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியமும் உண்டாகும். 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியான செவ்வாய் நிலம் மற்றும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் உள்ள லிட்டிகேஷன், நிலம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய மூதாதையர் சொத்துக்கள், அதாகப்பட்டது தாத்தா, பாட்டி, பாட்டன், பூட்டன் இவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு அனுபவிக்கிறதுல இருந்த லிட்டிகேஷன் இந்த காலகட்டங்களில் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா? கண்டிப்பாக உண்டு. என்ன ஒன்று 3ஆம் பாவத்தில் சனி, கம்யூனிகேஷன் பாவத்தில் சனி. கம்யூனிகேஷன் பாவத்தில் சனி இருக்கும்பொழுது நீங்கள் சொல்கிறது எல்லாமே அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பவும். அதே போல் எல்லாருக்கும் இஷ்டத்துக்கு பேசிட்டோம் அப்படின்னா பின்னாடி சங்கடப்பட வேண்டிய வரும். அதனால் வார்த்தைகளில் கவனம் தேவையாக இருக்கணுமா? கவனம் தேவையாக இருக்கணும். ஸோ மொத்தத்தில் ஆனி மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல காலகட்டங்கள் நம்ம சொல்கிறோம். நாம் சொல்கிற பலன்கள் எல்லாமே விரைவாக செல்லும் கிரகங்களான சந்திரன், செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரனை வச்சு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த கிரகங்கள் என்னென்ன நன்மைகள் தரும் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் விளக்குவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா சப்தமம் வலுப்பெற்று போய் 3 கிரகங்கள் இருக்கிறது விசேஷம். எதனால் அப்படின்னு சொன்னோம்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி, 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சி, 9ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் 11க்கு உண்டானவர்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் காதல் திருமணங்கள், காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா சப்தமத்தில் 3 கிரகங்கள் கூட்டாக இருக்குது. அதுவும் சுக்கிரனும் எதிர் சுக்கிரனாக போய் இருக்கிறதுனால அவரே 11ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனாலையும் இந்த 5ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த மாதிரியான காலகட்டங்களில் மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். எதிர்பாலனத்தோட ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும்.
பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா சப்தமாதிபதி வலுப்பெற்று போயிருக்கார், ஆட்சி பெற்று போயிருக்கிறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகம். புதிய வேலை கிடைக்கும். ராசி அதிபதியே 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதுசாக வேலை கிடைக்கும். இவ்வளோ நாளாக வேலையில் வந்து பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி சப்தமத்தில் இருக்கார். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழில் ஸ்தானத்தை வந்து குருவே பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. 9, 11 அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையிறது. அதனால் கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று பயணித்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையே குரு பகவான் பார்க்கறது மிகவும் விசேஷம். 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய, வேலை செய்யக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஏற்றத்தை கொடுக்க போகிறோம். 4ஆம் இடத்துல தாய் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 4ஆம் இடம், படிப்பு ஸ்தானம், கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 4ஆம் இடத்தை குறிக்கும். இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அபரிமிதமான ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். புதுசாக வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். புதிய கடன் நீங்கள் வாங்குவீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல ராசியின் அதிபதி போய் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. செவ்வாயும் ஆட்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு லேண்டு, மனை, இவ்வளோ நாள் வாடகை வீட்டில் இருந்தது போதும்னு சொல்லி ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டுறதோ இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்குறதோ பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதம் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து பகவான் மூலியமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஆனால் இளைய சகோதரத்தோட சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. முயற்சிகள் வெற்றி அடையும். இந்த தனுசு ராசிக்காரர்கள், அதுவும் வந்து இந்த ஆசிரியர் தொழில், ப்ரொஃபஸர் தொழில், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர வந்து தங்க விற்பனை, தங்க நகாசு வேலை செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அப்புறம் எஜுகேஷன் ஆப் விற்கிறவங்க, நோட் புக் விற்கிறவங்க, அது தவிர வந்து சொல்லி கொடுக்குறவங்க, மத குருமார்கள், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மத குருமார்களுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து உடல்நிலையில் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தாலேயானால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ராசியின் அதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கிறதுனால இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, ஏன்னா இவ்வளோ நாளாக 7 சனி வேறு இருந்தது. அதனால் அந்த பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் கொடுத்தே தீரும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையும் பொழுது மனோகாரகன், மதிகாரகன் மறைந்திருக்கும் பொழுது மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச வரலும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இதை தவிர இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனும் வந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால கொஞ்சம் பலம் இழந்தா மாதிரி காணப்படுறதுனால என்ன பரிகாரம் செய்யலாம், அதன் மூலியமாக உங்களுடைய ராசிநாதனை வலுப்பெற வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இதில் இவங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியாகிய சூரியனும் 10ஆம் இடத்து அதிபதியாகிய புதன் பகவானும் புதன் ஆட்சி பெற்று 2 பேரும் சேர்க்கை. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த 9, 10 குடையவர்கள் இணைவு அப்படின்னு சொன்னால் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் சொல்லுவாங்க. அந்த தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது வந்து உங்களை சிறப்படைய செய்யும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதனால் ஐயா சொன்னதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகம். ஆனால் குரு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு பெரிய சிறப்பாக சொல்கிறது கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி போய் 6ல் போய் மறைஞ்சிடுறாரு. மறைஞ்சதுனால வந்து அவ்வளவு பெரிய சிறப்பாக சொல்கிறது கிடையாது. அதனால நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடணும். இல்லைன்னா குரு பகவானுடைய ஆலயமாகிய இதுக்கே போயிட்டு வரலாம். அது என்னங்க, ஆலங்குடிக்கு போய் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வரலாம். இந்த மாத்தையில் ஒரு தடவையாவது போய் வழிபட்டுட்டு வரலாம். அதேமாரி இருக்க தட்சிணாமூர்த்திக்கு வந்து கொண்டக்கடலை மாலை அணிவிக்கலாம். இல்லைன்னா அதை சுண்டலாக
செய்துட்டு சாமிக்கு கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு போய் நிவேத்தியம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர்றவாளுக்கு ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு வரலாம். இதெல்லாம் இந்த வியாழக்கிழமை அன்றைக்கி செய்கிறதோட ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கிறது ஆகாரமாகவும் வஸ்திரமாகவும் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுகளெல்லாம் பண்ணினால் உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய பின் விளைவுகளில் இருந்து நீங்கி நன்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. மேற்கொண்டு உள்ள விவரத்தை நம்முடைய KS ஐயங்கார் அவங்களே சொல்லுவாங்க. சந்திராஷ்டம தினம்ங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு 23, 24, அதாவது ஆனி மாதம் 23, 24லையும் ஆங்கிலத்துக்கு 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமையும் 8/7/2024 திங்கட்கிழமை ஆகிய 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் ஐயா சொன்னது மாதிரியாக சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு வேலையும் சரியாக செயல்படுத்த முடியாது. அதனால் நம்மளை கொண்டு போய் மாட்டி விட்டுரும். அதனால் இந்த 2 நாட்களை தவிர்க்கிறது நல்லது. பிரயாணத்தை அவசியம் தவிர்க்கணும். புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற சொல்கிறோம். மேற்கொண்டுள்ள விவரங்களை நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல ராகு, இதெல்லாம் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றம். 3ஆம் இடத்துல சனி பகவான் முடிசூடா மன்னன்னு சொல்லக்கூடியது. சப்தமம் வலுப்பெற்று போயிருக்கு. 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய். பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் நல்லபடியாகவே இருக்கும். புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும், மாற்றங்களும் இருக்கும். அதாவது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு கடன் அதிகமாக வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவியர்கள் கொஞ்சம் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார். மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஐயா சொன்ன பரிகாரங்கள்லாம் பண்ணுறதன் மூலியமாக மனசு ஒருநிலைப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக அமையிறது. இருந்தாலும் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு மன கிளேசங்கள், ஒரு சில பயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றத சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.